பாய் மோசம் போயிட்டோம் பாய். ஃபார்ம்ல நம்ம எல்லாரும் மோசம் போயிட்டோம் பாய். ஏன்டா பதற? ஏன் எஸ்ஆர் ஃபார்ம் ஏதோ மிஸ் பண்ணிட்டியா? மிஸ் பண்ணல பாய். மிஸ்ஸஸோட ஃபார்ம்ல பெரிய மிஸ்டேக் நடந்துருச்சு பாய். ஏன்டா அப்படி அழுகுற அளவுக்கு அப்படி என்னடா மிஸ்டேக் நடந்துருச்சு? அதாவது எங்க குன்றத்தூர் குழப்பவாதிகள் சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப், அதுல ஒரு ஆடியோ வந்துச்சு. அதை கேட்டதுல இருந்து டென்ஷன்ல இருக்கிற பாய். அப்படி என்னடா ஆடியோ அது? அதாவது அந்த ஆடியோல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அதுல உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுக்குறீங்களே, அதுல முஸ்லீம் பெண்கள்லாம் ஹிஜாப் போட்டு போட்டோ கொடுக்குறீங்க, அதுல உங்க காது வெளியே தெரியல, காதோட தெரியற மாதிரி நீங்க போட்டோ கொடுத்தாதான் அதுல உங்க ஸ்கேன் ஆகி உங்க ஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு யாரோ ஒரு பிஎல்ஓ ரகசிய தகவல் கொடுத்தாராம். அதனால எல்லாரும் காது இல்லாம கொடுக்காதீங்க, உங்க ஃபார்மே கேன்சலா போயிடும், உங்க ஓட்டே பறி போயிடும் சொல்லி இப்போ திடீர்னு பயம் காட்டுறாங்க பாய். இது தெரியாம நான் வேற என் பொண்டாட்டி போட்டோ காது தெரியாம ஸ்காப்பு போட்ட மாதிரி போட்டோ கொடுத்துட்டேன் பாய். இப்போ காது போயிடுமா இல்ல என் காதல் போயிடுமா ஒரே பயமா இருக்குது பாய். ஏண்டா ஸ்கேன் பண்றதுக்கு இது என்ன காதா இல்ல கியூஆர் கோடாடா? ஃபர்ஸ்ட் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி காதை திறந்திருக்கணும் மூடி இருக்கணும் அப்படி சொல்லி எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல. நம்ம எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு போட்டோ கொடுக்கும்போது பெண்கள் ஹிஜாப் போட்ட போட்டோ நம்ம இத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருந்தோம், இந்த வருஷம் தேர்தல் ஆணையம் அதுல ஒரு அப்டேட் கொடுக்கும்போது கூட நீங்க காதை மறைக்கணும், காது திறந்திருக்கணும், தலை மூடி இருக்கணும், தலை திறந்திருக்கணும் சொல்லி அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல. சொல்ல போனா இப்ப அந்த இடத்துல புது போட்டோ ஒட்டவும் அப்படின்னு வரதுல, அந்த இடத்துல போட்டோவே ஒட்டலனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா போட்டோ ஒட்டுறது சிறந்தது. ஓஹோ, ஆனா பிஎல்ஓ சொன்னதா சொல்லி விழிப்புடன் இருங்கன்னு சொல்லி அந்த விஷுவல் இல்லாத ஆடியோல ஒருத்தர் பயங்கரமா பயம் காட்டுறாரே பாய். அதாவது ஃபர்ஸ்ட் இங்க பிஎல் ஆபீசர் இருக்காங்களா, அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் இருந்து எந்த ஒரு முறையான வழிகாட்டலுமே ஃபர்ஸ்ட் சொல்லப்படல. ஆக்சுவலா இப்ப இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்ம் வந்து ஒவ்வொரு ஓட்டர் கையிலுமே 2 ஃபார்ம் கொடுக்கணும். ஆனா நிறைய பிஎல் ஆபீசர் ஒன்னு தான் கொடுக்குறாங்க. சரி, இன்னும் சில ஊர்ல பார்த்தோம்னா நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையில போய் கொடுத்தோம்னா, ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டியா, பின்னாடி 13 டாக்குமெண்ட் போட்டிருக்க, இந்த 13ல ஏதாவது ஒண்ணு கூட அப்படின்னு சொல்லி போய் நிக்கிறாரு. அதனால முதல் இங்க பிஎல் ஆபீசர்களுக்கு முறையான வழிகாட்டல் சொல்லப்படல. இதனாலதான் இந்த ஆடியோ ரொம்ப வைரலா போனதுக்கு அப்புறம் நான் 1க்கு 3 பிஎல் ஆபீசரை போய் சந்திச்சேன். ஏங்க தேர்தல் ஆணையம் சார்பில் இருந்து இந்த மாதிரி காதை திறந்திருக்கணும் மூடணும் அப்படி சொல்லி உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் எதுவுமே சொல்லாங்க, யாருங்க அப்படி சொன்னது அப்படி சொல்லி கேட்கறாங்க. அதனால தேர்தல் ஆணையம் சார்பில் இருந்து காதை திறந்திருக்கணும் மூடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லல. மக்கள் ஏற்கனவே இந்த விஷயத்துல ரொம்ப பதட்டத்திலே அச்சத்திலே இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஆடியோ அனுப்பி தேவையில்லாத அச்சத்தை ஏற்படுத்தாதீங்க. அதனால மக்களுமே சரி, இந்த எஸ்ஐஆரோட விஷயத்துல நம்ம வந்து ரொம்பலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நம்மளுடைய ப்ரூஃப் எல்லாமே சரியா நம்ம எழுதி கொடுத்தோம்னா இங்க எல்லாமே ஈஸியா சரியாயி போயிடும். தேவையில்லாத பயம் பதட்டம் இந்த விஷயத்துல தேவையே இல்லை. நம்ம எவ்வளவு பிரச்சனையை பார்த்துட்டோம். இங்க இந்தி திணிப்புன்னு வந்தாங்க, அதை எதிர்த்து நம்ம போராடி இருக்கிறோம். இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்கிறோம். அதனால இவ்வளவு விஷயங்களை பார்த்து நமக்கு இந்த எஸ்ஐஆர்லாம் ஏமாத்துறோம். அதனால என்ன வந்தாலும் சரி பாத்துக்கலாம். இப்ப என்ன கேட்டுட்டு இருக்க? இல்ல பாய், அந்த பெண்கள் பிரச்சனையை கரெக்டா சொல்லி தீர்த்து வச்சிட்டீங்க. இப்ப அடுத்து ஆண்களுக்கு ஒரு ஆடியோ வந்திருக்குது. ஆண்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல லுங்கி போடணுமா பேண்ட் போடணுமான்னு சொல்லி ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குன்றத்தூர் குழப்பவாதிகள் குரூப்லயா? இல்ல, இது வேற ஹைதராபாட்டை சைத்தான்கள்னு ஒரு குரூப். இது இந்த வாட்ஸ்அப்ப அன்இன்ஸ்டால் பண்ணு. இத பண்ணிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். போறாங்க.